Eagle Electronics Festival of Discount Sale. Home appliances and kitchen appliances. அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில். இன்று பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்திற்கு வரவுள்ள நிலையில் அது தொடர்பான பதிவை டாக் செய்து முதல்வர் ஸ்டாலின் பல்வேறு கேள்விகளை அடுக்கடுக்காக எழுப்பி சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். திரு பிரியன், இணைப்பில் இருக்கீங்க? பிரதமர் நரேந்திர மோடி இன்று பிற்பகல் வர இருக்கும் நிலையில முதல்வர் ஸ்டாலின் அடுக்கடுக்காக பல்வேறு கேள்விகளை எழுப்பி பதிவிட்டிருக்கிறார். உங்களுடைய பார்வை? அதாவது காலையில பிரதமர் அவர்கள் ஒரு எக்ஸ்தலத்தை ஒரு பதிவு போட்டார். அதாவது ஊழல் திமுக ஆட்சியை விரட்ட வேண்டிய காலம் வந்துவிட்டது அப்படின்ற மாதிரி போட்டார். இன்னைக்கு நான் முதலாளியத்துல கூட்டத்தில் கலந்துக்கிறேன்ற விஷயத்தையும் அதுல பதிவு செய்தார். ஆக்சுவலா அதுக்கு எதிர்வினையாகத்தான் முதல்வர் இன்னைக்கு இந்த அவரோட பதிவை போட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ பாஜக அரசு, மத்திய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்காத விஷயத்திலேருந்து, கீழடி விஷயங்கள்லேருந்து, எய்ம்ஸ் விஷயத்திலேருந்து பார்த்தீங்கன்னா, நீட் விஷயத்திலேருந்து பார்த்தீங்கன்னா, கவர்னர் மூலமா கொடுக்குற பல தொல்லைகள் மூலமா பார்த்தீங்கன்னா எல்லாமே பாஜகவுக்கு எதிராக திமுக களமாடி கொண்டிருக்கிற மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே திமுக மத்திய அரசுக்கு எதிராக களமாடி கொண்டிருக்கிற தேர்தல் களத்தில் பாஜகவுக்கு எதிராக வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்கிறோம். இது தொடர்ந்து பாஜக செய்கிற இந்த விஷயங்கள் தொடர்ந்து திமுகவுக்கு அந்த எதிர்வினையா அவங்க செய்யற விஷயங்கள் திமுகவுக்கு ஓட்டு வங்கியிலும் பலன் கொடுத்து இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம இந்த பாஜக எதிர்ப்பு நிலைப்பாடு என்பது பாஜக எதிர்ப்பு நிலைப்பாடு பாஜக அதிமுக பாஜகவோட இருக்கிற இந்த சூழல்ல அந்த பாஜகவுக்கு ஏற்படுற பாதிப்பு அதிமுகவுக்கும் ஏற்படும் என்று திமுக எதிர்பார்க்கிறது. ஸோ அந்த அடிப்படையில பிரதமரோட அந்த எக்ஸ்ட்ரா பதிவுக்கு ஒரு பதில் போட்டிருக்காரு. இது தவிர அவங்க அவங்களுடைய தத்துவ ரீதியா அவங்களோட சித்தாந்த ரீதியிலான பல விஷயங்களை கையில் எடுப்பாங்கிறது என்னோட கருத்து. ஸோ இந்த பாஜகவை பொறுத்த மட்டும் அவங்க அவங்களோட பிரச்சார பாணியை ரொம்ப தெளிவா எப்படி அமைக்கிறாங்கன்னா, ஊழல் விஷயத்துல கட்டமைக்கிறாங்க திமுக ஆட்சி. அதே சமயம் திமுக இந்துக்களுக்கு விரோதின்ற விஷயத்துல திருப்பரங்குன்றம் போன்ற விஷயங்களை கையில் எடுப்பாங்க, சனாதன விஷயங்களெல்லாம் கையில் எடுப்பாங்கன்றது நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த ஊழல் விஷயம் எவ்வளவு தூரம் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா கூட இருக்கிற அதிமுக, அந்த அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மேலாம் பல ஊழல் வழக்குகள் பெண்டிங்கா இருக்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம அதனால பக்கத்துல யார் உட்கார்ந்துருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிரதமர் ஊழலை பத்தி பேசினா பெட்டரா இருக்கும்ன்றதுதான் என்னுடைய கருத்து. இன்று பிரதமருடைய பேச்சு எதன் அடிப்படையில அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா பாக்குறீங்க திரு பிரியன்? இன்னைக்கு பிரதமர் பேச்சு முக்கியமா 3 விஷயத்துல கட்டமைப்பார் நினைக்கிறேன். ஒண்ணு ஏற்கனவே அவர் பதிவுல போட்ட மாதிரி ஊழல் பத்தின ஒரு விஷயத்த கட்டமைப்பார். ரெண்டாவது சனாதன தர்மம், அப்புறம் மத திருப்பரங்குன்றம் விஷயங்களை லைட்டா இண்டிகேட் பண்ற மாதிரியான விஷயங்களை அவர் கொண்டு போவார். அதே சமயம் தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு பல விதமான திட்டங்கள் கொடுத்திருக்கு அப்படின்னு மத்திய அரசோட பங்களிப்போட செயல்படுற பல திட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. அதுல மத்திய அரசு எவ்வளவு கொடுத்திருக்குன்னு அந்த தொகையை மட்டும் சொல்லி அதை பத்தின ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுப்பாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா ரெட்டை இன்ஜின் ஆட்சி, பாஜக அதிமுக இங்க ஆட்சிக்கு வந்தா கூட அது மத்திய அரசோட இணக்கமா இருக்கும், தேவையான நிதியெல்லாம் கிடைக்கும், உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் நாங்க பண்ணி தருவோன்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த இந்த 4 அடிப்படையில தான் அவர் 4 விஷயங்கள் அடிப்படையில தான் அவரோட பிரச்சாரம் அமையும் என்பது என்னுடைய கருத்து. உடன் கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்க இருக்கிறார்கள். அவர்களுடைய உரை எதன் அடிப்படையில் அமைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது? அவர்கள் பெரும்பாலும் திமுகவுக்கு எதிரான இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அப்புறம் போதை கலாச்சாரம், அப்புறம் கள்ளச்சாராயம், அப்புறம் வாக்குறுதிகள் நிறைவேற்றாத நிலைமை, எல்லா தரப்பு மக்களும் போராடுகின்ற ஒரு விஷயம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க கையில் எடுத்து திமுகவை அகற்ற வேண்டிய காலம் வந்துவிட்டது. அவங்க ஏற்கனவே என்ன எடப்பாடி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரோ அதே மாதிரியான பிரச்சாரத்தை அவங்க கையில் எடுப்பாங்க. எடப்பாடி தரப்பு ஊழல் விஷயத்தை அவங்க கையில் எடுப்பாங்களான்னு தெரியாது. ஏன்னா அதை எடுத்தா அவங்களுக்கு எதிராகவே அந்த விஷயம் பாயுன்றதுனால அவங்க அதை விட்டுட்டு வேறு பல விஷயங்கள், அந்த பெண்கள் பாதுகாப்பு போன்ற விஷயங்களை கையில் எடுப்பாங்க என்பது என்னுடைய கருத்து. நன்றி திரு பிரியன், இணைப்பில் வந்தமைக்கு. தேங்க்யூ.
Eagle Electronics Festival of Discount Sale. Home appliances and kitchen appliances. அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில்.